வணக்கம் நண்பர்களே, நான் ஈஸ்வரன் பேசுகிறேன். இப்போது சிங்கப்பூர்லேருந்து சில கம்பெனிஸ் மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அதாவது மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்குது சிங்கப்பூரில். அதில் ஒரு 4-5 சமீபத்தில் மலேசியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க. அதாவது கார்டனியான்னு ஒரு கம்பெனி இருக்குங்க. இது பிரெட் மேனுஃபேக்சரிங் பேக்கரி. அது சிங்கப்பூரில் இருந்தது. அவங்க அந்த ப்ரொடக்ஷன் ஆப்ரேஷனை மாத்திரம் மலேசியாவுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனால் சிங்கப்பூரில் ஒரு 150 பேர்கிட்ட வேலை இழப்பு ஏற்படும் அவங்களுக்கு. அது கொஞ்சம் வருந்தத்தக்கது தான். அதுக்கப்புறம் அந்த டைகர் பியர்னு ஒன்று உண்டு. அதாவது ஏஷியா பசிபிக் ப்ரூவரிஸ் அப்படின்னு சிங்கப்பூரில் ஒன்று உண்டு. இந்த பியர் மேனுஃபேக்சர் அவங்களும் அந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டியை இதுக்கு மலேசியாவுக்கு மாத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு 20-25 பேருக்கு ஏதோ பாதிப்பு வருது, வேலை இழப்பு வருது. அதுக்கப்புறம் இன்னொரு கம்பெனி இயோஸ்னு பேர். அதாவது இயோ ஹியாப் செங் அப்படின்னு பேர். அந்த இயோஸ்னு ஒரு சோயா மில்க்கு மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. நிறைய பீவரேஜஸ் பண்ணுறாங்க. சோயா மில்க்கு அவங்கள ரொம்ப பாப்புலர். அவங்களும் தங்களுடைய ஆப்ரேஷனை மலேசியாவுக்கு கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு அக்ரோ கார்ப் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவங்களும் சிங்கப்பூரில் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அவங்களுக்கு. அவங்க மலேசியாவுக்கு கொண்டு போகிறாங்க அந்த ஆப்ரேஷன்ஸை. ஸோ இப்போ இதெல்லாம் என்ன ரீசன்னு பார்த்தோம்னாக்க, அதாவது சிங்கப்பூர் கொஞ்சம் காஸ்ட்லி கண்ட்ரிங்க டெஃபினட்டாக. அது ரெண்டல்லாம் ரொம்ப ஹை. இப்போ நீங்கள் இண்டஸ்ட்ரியல் ஃபேக்ட்ரி ஏதாவது ரெண்ட் பண்ணிங்கன்னா இது ரொம்ப ஹையாக இருக்கும் காஸ்ட்டு. அதுக்கப்புறம் வேஜஸும் கொஞ்சம் ஹை. ஏன்னா இங்கே சிங்கப்பூர் டாலரில் கொடுக்கணும். குறைந்தபட்சம் $2000 கொடுக்கணும் நீங்கள் லோக்கலாக இருந்தாக்க. அவங்களுக்கு சிபிஎஃப் போடணும். அப்புறம் மற்ற இன்சூரன்ஸு அது இது எல்லாம் வரும். சிபிஎஃப் 18% சம்திங் வரும். ஸோ அதனால் இந்த லேபர் காஸ்ட்டும் அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட் ஓன்லி இது, இப்போ ஃபாரினர்ஸை எம்ப்ளாய் பண்ணாங்கன்னா அவங்களுக்குமே இப்போ மினிமம் சேலரி நிறையா வச்சுட்டாங்க. அது தவிர அவங்களுக்கு ஃபாரின் ஒர்க்கர் லெவி எல்லாம் கட்டணும். அப்புறம் கோட்டா கிடைக்கணும். அதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் லோக்கல்ஸ் இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் இது ரொம்ப அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க தே வாண்ட் டு ஷிஃப்ட் அவுட் டு மலேசியா. அதேமாதிரி சிங்கப்பூரில் யூட்டிலிட்டி காஸ்ட்டும் கொஞ்சம் அதிகம். அதாவது எலக்ட்ரிசிட்டி, வாட்டர் அந்த மாதிரி காஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் அதிகம். அதுக்கப்புறம் முக்கியமாக எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு தான். அதாவது சிங்கப்பூருக்கும் மலேசியாவுக்கும் ஒரு சிங்கப்பூர் டாலர் கிட்டத்தட்ட 3.11 நினைக்கிறேன் மலேசியன் ரிங்கெட்டு. அது நாளுக்கு நாள் மாறும். அது டெஃபினெட்லி 3+ அது. அதனால் இவங்க 2000 சிங்கப்பூர் டாலர் இங்கே கொடுக்குறாங்கன்னா அந்த மலேசியாவில் ஃபேக்ட்ரி ஒர்க்கருக்கு ஒரு 2000 ரிங்கெட் கொடுத்தாலே போதும். 2000-2500 ரிங்கெட் கொடுத்தாலே போதும். ஏன்னா 1700 தான் பேசிக் ஸ்டாச்சுட்டரி மினிமம் சேலரி. 2000-2500 கொடுக்கலாம் ரிங்கெட்டில். ஸோ இப்போ நீங்கள் இங்கே டாலரில் கொடுத்தீங்கன்னா $2000 அது எங்கேயோ போயிடும், 6000 கிட்ட போயிடும். அதனால் இவங்களுக்கு இந்த மாதிரி 100 ஒர்க்கர்ஸ் 150 ஒர்க்கர்ஸ் வச்சுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அது அவங்களுக்கு சேவிங்ஸ் ஆகும். அதனால தான் அவங்க ஷிஃப்ட் பண்ணுறாங்க. அது தவிர இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கும். அதாவது சிங்கப்பூருக்கும் ஜோஹோ மலேசியாவுக்கும் இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்னு ஒரு இதை பைஃப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அங்கே இவங்க வச்சாங்கனாக்க நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அவங்களுக்கு. அந்த டேக்ஸ் பெனிஃபிட்லாம் நிறைய கிடைக்கும். ஆஸ் லோ ஆஸ் 5% தான் பே பண்ணுவாங்க அங்கே இருந்ததுனாக்க. அதனால் அதுவும் ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. ஆனால் எந்த கம்பெனியுமே ஃபுல்லாக 100% மலேசியாவுக்கு ஷிஃப்ட் பண்ணுறோன்னு சொல்லலை. ஏன்னா அவங்க டூயல் இதுவாக வச்சுருக்காங்க. சிங்கப்பூர்லேயும் வேணும், மலேசியாலேயும் வேணும். மலேசியாவில் இந்த அசம்பிளிங் இல்லை பாட்டிலிங் அந்த மாதிரி ஒரு மேனுஃபேக்சரிங் ஜாப் ஒண்டி வச்சுருக்காங்க. சிங்கப்பூரை ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்க. அதாவது ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்னு உண்டு, RHQ அப்படின்னு. அந்த ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸாக சிங்கப்பூரை அவங்க வச்சுருக்காங்க இந்த 4 கம்பெனிஸு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் சிங்கப்பூர் தான் ரீஜனல் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்கு. அதாவது கூகுள் வச்சுருக்கு, அப்புறம் மெட்டா ஃபேஸ்புக்கு அது வச்சுருக்கு, அப்புறம் மைக்ரோசாஃப்ட் வச்சுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க ஆப்பிள் வச்சுருக்கு, அமேசான் அதுவும் சிங்கப்பூர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ். அப்புறம் ஆக்சென்ச்சர், சேல்ஸ் ஃபோர்ஸ், ஜான்சன், மெட்ரானிக்ஸ், இந்த மாதிரி ஜெயண்ட்ஸ் எல்லாம் சிங்கப்பூரில் தான் அவங்க ஹெட் குவார்ட்டர்ஸை வச்சுருக்காங்க. ஏன்னா
சிங்கப்பூருக்கு வந்து ஒரு ரெடிமேட் அட்வான்டேஜ் இருக்குங்க. அதாவது சிங்கப்பூர்னு சொன்னாலே உலக அளவில் கொஞ்சம் மதிப்பு கொடுப்பாங்க. ஏன்னா இது வந்து ஸ்ட்ரிக்ட் கண்ட்ரி, இங்கே இருக்கிறவங்க வந்து ஏமாற்ற பேங்கிங் இஸ் வெரி டாப்ஸ் இங்கே. அப்புறம் கவர்னன்ஸும் பார்த்தீங்கன்னா எந்த விதமான ஊழலும் இல்லாத ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கவர்மெண்ட்டு. அப்புறம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்லி அட்மாஸ்பியர். நீங்கள் கம்பெனியெல்லாம் ஃபார்ம் பண்ணணுன்னா ஆன்லைனில் போய் நீங்களே கூட ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஒரு கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுனாக்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே ஒரு கம்ப்யூட்டரைசேஷன் இருக்குது, டிஜிட்டலைசேஷன் இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து கம்ப்ளைன்ஸும் நல்லா எதிர்பார்ப்பாங்க. அதாவது நீங்கள் டேக்ஸ் எல்லாம் வந்து ஒழுங்காக கட்டணும். எவ்வளோ இன்கம் ஏர்ன் பண்ணீங்கன்னு நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி அவங்க டேக்ஸ் கால்குலேட் பண்ணி சொல்லுவாங்க. அந்த பணத்தை வித்தின் தட் பீரியட் கட்டணும். அந்த மாதிரி நிறையா சிங்கப்பூருக்கு நிறையா அட்வான்டேஜஸ் இருக்குது. அதனால அவங்க வந்து சிங்கப்பூர் ஹெட் குவார்ட்டர்ஸாக வச்சுருக்காங்க. இங்கே சிங்கப்பூர் ஹெட் குவார்ட்டர்ஸ்னால் ஜெர்மனியில் இருக்கிறவன், ஃப்ரான்ஸில் இருக்கிறவன் எல்லாம் கூட அது வந்து கொஞ்சம் மதிப்பு கொடுப்பான். அதனால தான் அவங்களை வந்து இந்த சிங்கப்பூரை வந்து விடுறதுக்கு அவங்க மனசு இல்லை. என்ன தான் காஸ்ட்டு மற்ற இதில் சீப்பராக இருந்தால் கூட சிங்கப்பூர் இருக்கிற அந்த ரெடிமேட் வேல்யூ வந்து அவங்க ஃபோர்கோ பண்ணுறதுக்கு தயாராக இல்லை எந்த பெரிய கம்பெனிஸும். அதனால் இந்த மேனுஃபேக்சரிங் ஆப்ரேஷன்ஸ் அவங்க ஷிஃப்ட் பண்ணுறது வந்து சிங்கப்பூருக்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுக்காது. ஏன்னா அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பிரின்சிபல் பிஸ்னஸ் இங்கே சிங்கப்பூரில் தான் இருக்குது அவங்களுக்கு. ஒன்லி திங் இஸ் அந்த மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டீஸு, பாட்லிங்கு, அசம்பிளி இதெல்லாம் அவங்க கொண்டு போகிறாங்க, அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது சிங்கப்பூருக்கு. அஃப்கோர்ஸ் அந்த ஒர்க்கர்ஸுக்கு தான் பாவம் இந்த மாதிரி ஒரு வேலை இழப்பு ஏற்பட்டிருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்து அதுக்கு ஏதாவது மாற்று பண்ணுவாங்க. மேபி அந்த சிஸ்டர் கன்சர்ன்ஸுக்கு வந்து கொடுத்து அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லிப்பாங்க. இவங்களும் ஒரு அட்வான்ஸ் நோட்டீஸ் 3 மாதமாவது கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தட் அவங்களுக்கு வந்து இல்லை 3 months சேலரி மாதிரி கொடுப்பாங்க. அவங்க வந்து வேறு வேலை தேடுறதுக்கு கொஞ்சம் ஏதுவாக இருக்கும் அது. அதனால் இதெல்லாம் கூட ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். சிங்கப்பூரில் வந்து எம்ப்ளாயர்ஸ்க்கும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது. ஜஸ்ட் லைக் தட் நான் கதவை மூடுறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. நோட்டீஸ் கொடுக்கணும், காம்பன்சேஷன் கொடுக்கணும், அவுட் பிளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது முயற்சிகள் எடுக்கணும். எல்லாம் பண்ணால் தான் அவங்களுக்கும் வந்து ஒரு சேஃபு, ஒர்க்கர்ஸுக்கும் அதுதான் நல்லது. அதனால தான் சிங்கப்பூருடைய வேல்யூ வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு டாப் லெவலில் இருக்கும் அது. அதனால் இப்போ மற்ற கம்பெனிஸும் அந்த மாதிரி போகிறதுக்கு பிளான் பண்ணாங்கன்னா ப்ராபப்ளி அவங்க வந்து இந்த சின்ன இந்த ஆக்டிவிட்டி, மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டி ஒண்டி தான் ஷிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கரன்சி டிஃப்ரென்ஸ்னால தே கெயின் அ லாட். ஸோ 1:3. அதனால் வந்து அதுவும் சேலரி லெவலும் சிங்கப்பூரில் கொஞ்சம் ஹையாக பே பண்ணோம். வேற இந்த மலேசியா, இந்தோனேஷியா அங்கெல்லாம்னா கொஞ்சம் சீப்பராக இருக்கும் சேலரி லெவல்ஸும். அதனால தான் போயிருக்கு. மற்றபடி சிங்கப்பூரர்களுக்கு வேறு எந்த விதமான பாதிப்பும் கிடையாது இதனால். அதான் நம்ம சொல்கிறோம். நம்ம மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.